மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. காவேரி விஜயை இன்சல்ட் பண்ணிடுறாங்க. பாட்டெல்லாம் பாட முடியாதுன்ட்டு. சரி நீ பாடலேனே என்ன, நான் உனக்காக பாட்டு பாடுற காவேரி அப்படின்ட்டு விஜயை காவேரிக்காக பாட்டு பாடுறாங்க. அப்போ காவேரிக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே அதை பெருசாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை. என்னாச்சு, நான் உனக்காக இந்த அளவுக்கு சந்தோஷமாக பாடுறேன், ஆனால் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பாட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பாடுங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்க காவேரி, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் இந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறேன்றாங்க. ஆமா உன்னை வெறுக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக பேசுறாங்க. அப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க விஜய் இருந்துட்டு. காவேரி நீ இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குன்றாங்க. ஏதோ ஒன்று பெரிய விஷயம் பண்ணிட்டு மாதிரி அப்படி பேசிட்டு இருக்க, வெளியில கூடவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது உனக்கு பிடிக்கல தானே, அதுக்காக நீ இப்படி எல்லாம் என்ன அவாய்ட் பண்ணுவிய காவேரின்றாங்க. ஐயோ நீங்க பேசாதீங்க, நீங்க பேச பேச எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, இன்னும் கோவம் தான் வருதுன்றாங்க. இப்படியே பேசி இன்னும் டென்ஷன் படுத்திட்டு இருக்காருங்கட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், மறுபடியும் இது மாதிரி பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல திட்டி விட்டுருவாங்க காவேரி. காவேரி திட்டி விட்டு அவங்க பாட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் கஷ்டப்படுறாங்க. வெளியில் வந்த பிறகு தான் காவேரியோடைய நடவடிக்கையே சரியில்லை. காவேரிக்காக எவ்வளவோ விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் காவேரி ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறா. ஆனால் காவேரி வெறுக்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இனி நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, வெளியில் கூடவே இருக்கேன், யாருக்காக இருந்தாலும் அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய நிலமை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் என்ன பண்ண போகிறாங்க விஜய், காவேரி எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, காவேரி விஜயை புரிஞ்சுப்பாங்களா, இல்லை மேலும் மேலும் விஜயோடைய மனசை காயப்படுத்திட்டு விஜயோடைய லைஃப்பை விட்டே காவேரி போக போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.